இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நான்காவது மிகப்பெரிய ஒரு போர் இடம்பெற்று விடுமா என்கிற ஒரு அச்சம் நிலவி கொண்டிருந்த போது ட்ரம்ப் தலையிடுகிறார். ஒரு அமைதி இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த அமைதிக்கு மத்தியிலும் சில மிசைல்கள் அங்கும் இங்கும் பறந்த செய்திகள் பார்த்தோம். இது குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்க போறோம். அது தவிர ஆபரேஷன் சிந்தூர் ஒரு பக்கம், பாகிஸ்தான் தரப்பிலிருந்து புன்யான் மசூர் என்கிற ஆபரேஷன், இந்த இரண்டு ஆபரேஷன்கள் குறித்த இன்னும் ஆழமான தகவல்களை நீங்க எதிர்பார்க்கலாம். பாகிஸ்தானினுடைய கடந்த கால அரசியல் அந்த நாட்டை எப்படி சீரழித்திருக்கிறது என்பது குறித்தும் இம்ரான் கான் குறித்தும் இந்த பதிவில் பேசுவோம். இப்போ இந்தியா இன்னும் ஒரு தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில்தான் இந்த பாகிஸ்தான் இந்திய பதட்டமும் நேர்கிறது. அரசியல் ஆய்வாளர்கள் இந்த விடயம் குறித்து என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் இந்த பதிவில் விரிவாக நாம் பார்க்கலாம். பாகிஸ்தானும் இந்தியாவும் முழு அளவிலான நான்காவது பெரும் யுத்தத்தில் குதிக்குமா என்று எழுந்த சந்தேகங்களும் பரவியிருந்த அச்சமும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையீட்டினால் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாய் முடிவுக்கு கொண்டு வர தனக்கு நீண்ட இரவு எடுத்ததாகவும் இருதரப்பும் புத்திசாலித்தனமாகவும் அது மாதிரி காமன் சென்ஸுடனும் நடந்து கொள்ள முற்பட்டமையானது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்விட்டர்ல கருத்து பதிவு செய்திருக்கிறார். காமன் சென்ஸ் பற்றி ட்ரம்ப் பேசும் அபத்தத்தை தவிர மற்றபடி அவர் சொல்ல வரும் கூற்று முற்றிலும் சரியானதுதான். இந்த யுத்தத்தில் சீனாவின் யுத்த தளபாடங்களையும் தொழில்நுட்பத்தையும் பாகிஸ்தான் வெற்றிகரமாய் பரீட்சித்து வந்த நிலையில் சீனாவின் ஆயுத தளபாடங்களுக்கு திடீர் மவுஸ் ஏற்பட்டிருக்கும் நிலையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் சமாதான புறா வேடம் போட்டு யுத்தத்தை நிறுத்தினார் என்று சொல்லி ஒரு கருத்தும் கூட நிலவுகிறது. ஈரானுடன் சமாதான பேச்சுவார்த்தைகள், இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தில் தலையீடு செய்து நிறுத்தியது போன்ற ட்ரம்பினுடைய செயல்கள் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதிகளான ஒபாமா போல, ஜிம்மி கார்ட்டர் போல சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றுக்கொள்ளும் ஒரு திட்டம் என்றும் இன்னொரு கருத்து நிலவுகிறது. உலக போலீஸ்கார தேசமான அமெரிக்காவின் இந்த ஒரு ஜனாதிபதியும் பாப்பரசராகும் விருப்பத்தை நகைச்சுவையாக கூட தெரிவித்ததில்லை. ஆனால் ட்ரம்போ பரம சாது மாதிரி முகபாவனையை வைத்துக்கொண்டு தன்னை பாப்பரசர் மாதிரி போட்டோ எடிட் செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்து மகிழ்ந்த விசித்திரம் கொஞ்ச நாளைக்கு முதல்தான் நடந்தேறியது. இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் சமாதான விரும்பி என்ற கதாபாத்திரத்தில் தான் அடுத்த 4 ஆண்டுகளுக்கும் நடிக்கப் போவதாகவே தெரிகிறது. ஆனாலும் மழை விட்டாலும் மின்னலும் இடியும் தொடர்வது போல இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் இரு தரப்பிலும் யுத்த நிறுத்தத்தை மீறும் பரஸ்பர அத்துமீறல்கள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதன் கணம் பழையபடி வீரியமாய் இல்லாமல் இருந்தாலும் கூட இன்னும் முழு அளவிலான அமைதி திரும்பவில்லை என்று சொல்லியும் தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ரஷ்ய உக்ரைன் பாணியில் ஒரு முழு நீள யுத்தம் நடந்திருந்தால் ஆயுத வியாபாரிகளுக்கும் யுத்தத்தை வைத்து அரசியல் நடத்தி பிழைக்கக்கூடியவர்களுக்கும் இரு பக்கமும் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மட்டுமே அது ஒரு திருநாளாக அமைந்திருக்கும். சாமானியர்களினுடைய இயல்பு வாழ்க்கை மொத்தமாய் பாதிக்கப்பட்டு இரு தேசங்களும் அதற்காக பெரியதொரு விலையை கொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்தமாக மாறியிருந்தால் இந்திய பிரதமர் மோடியின் உணவு மேசையில் வைக்கப்படக்கூடிய சாம்பாரினதும் சப்பாத்தியினதும் அளவுகளில் எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை. அதே போல பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபினது சொகுசில் எந்த குறையும் வரப்போவதில்லை. அவரது அருமந்த அண்ணன் நவாஸ் ஷெரீப் சேர்த்து வைத்திருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய ஊழல் சொத்துக்கள்ல ஒரு இன்ச் கூட குறைய போவதில்லை. ஆனால் கடந்த 2 வாரங்களாக வீசப்பட்ட ஏவுகணைகளாலும் சிதறிய துப்பாக்கி சன்னங்களாலும் இதுவரை பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய நில புலன்களையும் வீடு வாசல்களையும் அப்படியே போட்டபடி பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறி சென்று விட்டார்கள். என்னதான் யுத்தம் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் கூட இன்னமுமே நிலைமை முற்றாக சீராகவில்லை என்பதுதான் உண்மை. இருபக்க எல்லைகளிலும் இராணுவம் எதற்கும் தயாராக அந்த நிலையில் இருக்கிறது. எல்லைகளில் தொடர்ச்சியாக மின்சாரம் மற்றது தொலைபேசி அழைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. லாகூர், கராச்சி, மும்பை, டெல்லி வான்பரப்புகளில் விமான பாதைகளில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கூட இந்த பாதைகளில் பயணங்களை மேற்கொள்வதில்லை. IPL எனப்படக்கூடிய இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கு. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் மற்றது மேற்கு வங்க மாநிலங்களில் பாடசாலைகளுக்கு தொடர்ந்து விடுமுறை. இயல்பு வாழ்க்கை முற்றாக சீர்குலைந்து போயிருக்கிறது. இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி உங்களுக்கு தெரியும்.
பகல்காமில் 26 உயிர்களை குடித்த தீவிரவாத தாக்குதலினுடைய பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியது. பாகிஸ்தானோ தொடர்ச்சியாக அதற்கான ஆதாரத்தை கேட்டு நின்றது. இரண்டு பக்கமும் டென்ஷனும் பரபரப்பும் எகிரி இருந்தது. மாறி மாறி தாக்குதல் மேற்கொண்டனர். இரண்டு பக்கமும் மொத்தமாக 50 பேர் அளவில் கொல்லப்பட்டதாக ஒரு குத்துமதிப்பான அறிக்கை சொல்லுகிறது. ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று யாருக்கும் தெரியாது. நிலவரம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது. பிரான்சுக்கு சொந்தமான 5 ரஃபேல் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அறிவிக்க இந்தியா இது பற்றி கருத்து தெரிவிக்க மறுக்க ராய்ட்டர்ஸ், CNN, அல் ஜசீரா போன்ற சர்வதேச செய்தி சேவைகள் இந்த சம்பவத்தை கிட்டத்தட்ட உறுதி செய்தன. இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் சூட்டி ஆக்ரோஷமாய் போர் கொண்டாட்டத்தை ஆரம்பித்து வைத்தது. சிந்தூர் என்றால் குங்குமம், திலகம் என்று அர்த்தம். இந்த பெயரை பிரதமர் மோடியே தெரிவு செய்ததாக கூட சொல்லப்படுகிறது. இந்து கலாச்சாரத்தில் கல்யாணமான பெண்கள் நெற்றியில் குங்குமம், திலகம் இட்டுக் கொள்வது ஒரு கலாச்சார மரபு. பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் இந்துக்களை குறிவைத்து குறிப்பாய் இந்து மதத்தைச் சேர்ந்த பெண்களின் குங்குமத்தை அளிக்கும் விதமாக அவர்களின் கணவர்களை கொன்றதாகவும் இதனால் இந்த பெயரை மோடி சூட்டினார் என்றும் சொல்கின்றன இந்திய இராணுவ வட்டாரங்கள். பாகிஸ்தானினுடைய 3 விமானப்படை தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பாகிஸ்தானினுடைய வான்பரப்பு அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் சர்வதேச விமானங்களுக்கு உடனடியாக மூடப்பட்டது. கராச்சி விமான நிலையம் திறப்பதும் மூடுவதுமாக கண்ணாமூச்சி காட்டிக் கொண்டிருந்தது. இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பதிலடியாக பாகிஸ்தானும் ஒரு ஆபரேஷனை தொடங்குறாங்க. புன்யான் மர்சூஸ், அதுதான் அதுக்கு அவர்கள் இட்ட பெயர். இந்திய எல்லைகள் மீது தாக்குதலை தொடுத்தது பாகிஸ்தான். புன்யான் மர்சூஸ் என்றால் இரும்பு திரை அல்லது உடைக்க முடியாத சுவர் என்று சொல்லி அர்த்தம். இதேவேளை வெள்ளிக்கிழமை இந்தியாவினுடைய பஞ்சாப் மாநிலத்தில் சீக்கியர்களினுடைய புனித பொற்கோயில் அமைந்திருக்கக்கூடிய அம்ரித்சர் நகரம் எங்குமே 2.5 மணி நேரத்துக்கு மேலாக எச்சரிக்கை அலாம் ஒலிக்கப்பட்டது. உலக அழிவு தினம் போல பிராந்தியம் எங்குமே பயங்கரம் உறைந்து இருக்க சுற்றுலா பயணிகள் என்ன செய்தார்கள்? ஹோட்டல்களை காலி செய்தபடி தலை திருக்க ஓடத் தொடங்கினார்கள். உள்ளூர்வாசிகள் வீட்டுக்குள்ளேயே முடங்குமாறு கேட்கப்பட்டிருந்தார்கள். அம்ரித்சரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குரு ராம்தாஸ் சர்வதேச விமான நிலையம் உடனடியாக இழுத்து மூடப்பட்டது. இது தவிர பஞ்சாப், ராஜஸ்தான், ஹிமாச்சல், ஹரியானா, குஜராத் மாநிலங்கள் மற்றும் இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீர் என்று நாட்டின் வடக்கு மேற்கு பகுதி எங்கும் இருக்கும் 32 சிவில் மற்றும் இராணுவ விமான நிலையங்கள் உடன் அமலுக்கு வரக்கூடிய வகையில் மூடப்பட்டன. இப்படி போர் தீவிரத்தினுடைய உஷ்ணம் எங்குமே தொற்றிக்கொண்டது. வெறும் வாயால் அவல் மெல்கிறார்கள் என்று பரிகசிக்கப்பட்ட விவகாரம் பட்டு சீரியஸாக அடுத்த கட்டத்துக்கு சென்றது. இந்த யுத்த களமானது பல்வேறு நாடுகளினுடைய ஆயுதங்களை பரீட்சித்து பார்க்கும் ஒரு கொலை பட்டறையாய் மாறியது. சீனாவினுடைய அதிநவீன ஏவுகணைகளை பாகிஸ்தான் சகட்டு மேனிக்கு பயன்படுத்த இஸ்ரேலின் ட்ரோன்கள் இந்தியாவுக்கு பக்கபலமாய் இருந்தன. இப்போது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் இரு தரப்பிலும் சொல்லப்படும் வீராப்பு கதைகளுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை என்றே சொல்ல வேண்டும். பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் போய் கெஞ்சியதால் தான் இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டது என்று கதை அளக்கிறார் இந்திய வெளியுறவு அமைச்சர். பாகிஸ்தானோ பாலிவுட் சினிமா கதைகளை உங்களோடு வைத்திருங்கள் என்று பதிலுக்கு எகிரியிருக்கிறது. யுத்தம் ஒன்றின் போது முதலில் உண்மைதான் பழியிடப்படுகிறது என்பதற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் அளந்துவிட்ட கதைகளும் பயன்படுத்திய கிராபிக்ஸ் படங்களும் நல்லதொரு உதாரணம். இந்த யுத்தத்தை ஊதி பெருப்பித்ததில் பெரிய ஒரு பங்கு இந்திய ஊடகங்களுக்கு இருக்கிறது. பாகிஸ்தான் ஊடகங்களை பற்றி நமக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லை என்றாலும் கூட அவையும் பெருவாரியான இந்திய கற்பனை ஊடகங்களுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவை அல்ல என்றே பாகிஸ்தானோடு அந்நியோன்ய வர்த்தக உறவுகளை மேற்கொள்ளக்கூடிய நண்பர்கள், நலன் விரும்புகளினுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. பாகிஸ்தானின் 300 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இந்தியாவும், இந்தியாவின் 77 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக பாகிஸ்தானும் இன்னமுமே சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்தியாவின் ஊடகங்களோ கராச்சி துறைமுகமே காலியாகிவிட்டது, பாகிஸ்தான் என்ற ஒரு தேசமே அழிந்து போய்விட்டது என்ற ரீதியில் செய்திகளை வழங்கி கொண்டிருந்தன. சுவாரஸ்யமான இன்னும் ஒரு சம்பவம் தான், பாகிஸ்தானினுடைய பஞ்சாப் மாநில விவசாயிகள் தண்ணீர் தேவைக்காக முழுக்க முழுக்க இந்தியாவையே நம்பி இருக்கிறார்கள். பிரிவினை கோடுகளை போடலாம், ஆனால் நதிகள் என்ன செய்யும்?
ரயில் வண்டிகளை நிறுத்தலாம், பஸ் ஓடாமல் கம்பி வளையம் அமைக்கலாம், நதிகளை யாரால் நிறுத்த முடியும்? ஹிமாச்சல் மாநிலத்திலிருந்து உற்பத்தியாகி ஜம்மு காஷ்மீரினுடைய சம்மு மண்டலம் வழியாக பாகிஸ்தானினுடைய பஞ்சாப் மாநிலத்துக்குள் பாய்கிறது பிரசித்தி பெற்ற பிரமாண்ட ஜினாப் நதி. இது இன்னும் சில நதிகளுடன் இணைந்து சிந்து நதியுடன் கலக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் முருகை கொண்ட ஒவ்வொரு தருணத்திலும் 1960ஆம் ஆண்டு கைச்சாத்தான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் என்று மிரட்டி இருக்கிறது இந்தியா. இத்தனை வருட காலத்தில் 3 பெரும் யுத்தங்களும் நடந்துவிட்டன. ஆனால் இந்தியா அப்போது கூட சிந்து நதி ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக மீறி பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்வதை நிறுத்தவில்லை. ஆனால் பக்லிஹார் மற்றும் பிரபல சலால் அணைகளின் வான்கதவுகளை மூடி பாகிஸ்தானுக்குள் ஜெனாப் நதி ஓடாமல் மோடியார் நிறுத்தினார். இதனால் குஷியான இந்திய ஆங்கில தொலைக்காட்சி மீடியாக்கள் பாகிஸ்தானுக்கு பட்டினி சாவு வரப்போகிறது என்று சொல்லி புள்ளி விபரங்களுடன் நீலி கண்ணீர் வடித்தன. 2 நாட்கள் கடந்திருக்கும். காஷ்மீரில் பேய் மழை பொழிய தொடங்கியது. இனியும் அணைகளினுடைய கதவுகளை மூடி வைத்தால் ஜினாப் நதி பெருக்கெடுத்து இந்திய காஷ்மீர் பகுதி வெள்ளத்தில் மூழ்கிவிடும். ஆகவே மழை வெள்ளத்துக்கு பயந்து வேறு வழியின்றி அணைகளை திறந்தது இந்தியா. ஆனால் இந்திய ஊடகங்களோ புது கதை ஒன்றை அவிழ்த்து விட்டன. அதாவது வெள்ளத்தை பாகிஸ்தானுக்கு அனுப்பும் அபார திட்டம் என்று பெருமிதம் கொண்டு இந்த நடவடிக்கைக்கு இந்தியாஸ் வாட்டர் ஸ்ட்ரைக் 2.0 என்று சொல்லி பெயரிட்டது. 2 நாளைக்கு முன்பு பஞ்சம் வந்து பாகிஸ்தான் அழியப் போகிறது என்று சொன்னவர்கள் வெள்ளம் வந்து அழியப் போகிறது என்றார்கள். உண்மையில் காஷ்மீர் விவகாரம் என்பது இந்திய பாகிஸ்தான் தலைவர்களுக்கு சொரிய சுகம் தரக்கூடிய புன்மாதிரி ஒன்று. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இந்தியாவிடமிருந்து காஷ்மீரை மீட்போம் என்ற கோஷம் வெகு பிரசித்தம். பாகிஸ்தான் மக்களை மாறி மாறி வதைத்து பல்லாயிரம் கோடிக்கணக்கில் ஊழல் செய்த பூட்டோ குடும்பமும் ஷெரீப் குடும்பமும் இவர்கள் இரு தரப்புக்கும் களைப்பு ஏற்பட்ட போது தேசத்தை மேலும் குதிரை போட்ட இராணுவமும் பாகிஸ்தானை ஒரு மீளவே முடியாத நாசத்துக்குள் கொண்டு போய் தள்ளிவிட்டன. பாகிஸ்தான் சரித்திரத்தில் ஒரு மாற்று சக்தியாக, ஒரு முற்போக்கான தலைவராக மிளிர்ந்து 22 ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு ஆட்சியை பிடித்த இம்ரான்கான் பாகிஸ்தானுக்கு மீட்சியை ஏற்படுத்தி சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானினுடைய நன்மதிப்பை உயர்த்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவரால் எதிர்பார்த்த எதையுமே செய்ய முடியவில்லை. இம்ரான்கான் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இந்தியாவுக்கு நேசக்கரம் நீட்டினார். மோடியோடு உட்கார்ந்து பேச தயார் என்றார். ஆனால் மோடியோ சிறிதும் கணக்கில் எடுக்கவில்லை. அகங்காரமாய் மறுத்துவிட்டார் என்றே சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, பாகிஸ்தானில் ஜனநாயக தேர்தல் ஒன்றில் தேர்வு செய்யப்பட்ட எந்த ஒரு பிரதமரும் தம் பதவி காலத்தை பூர்த்தி செய்ததே இல்லை. இம்ரான்கானும் துரதிர்ஷ்டவசமாக அந்த பட்டியலில் சேர்ந்து கொண்டார். அவரது ஆட்சி ஒட்டுமொத்த எதிர்கட்சி கூட்டாலும் உள்ளுக்குள் இருந்த சிலர் கட்சி மாறியதாலும் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமாக கவிழ்க்கப்பட்டது. இன்றைய தேதியில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அளவுக்கு அரசியல் பழிவாங்கலுக்குள்ளான தலைவர் யாராவது உலகத்தில் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் 1, 2 என்று ஏறி சென்று அவருக்கு எதிரான வழக்குகள் என்று 150ஐ தாண்டிவிட்டன. தன் பதவி நீக்க சதியின் பின்னணியில் பாகிஸ்தானின் இராணுவமும் ISI எனப்படும் அதன் உளவு நிறுவனமும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய மறை கரங்களும் நீண்டு இருந்ததாக பகிரங்கமாய் அவர் குற்றம் சாட்ட தொடங்கினார். இராணுவம் வெகுண்டது. அமெரிக்கா உள்ளங்கையால் மறுத்தது. ISI சரித்திரத்தில் முதல் தடவையாய் இம்ரான்கானுக்கு எதிராக ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தியது. ஆனால் இம்ரான்கானோ தன் நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருந்தார். எதிரிகள் விசாலமானார்கள். புல்லுருவிகள் பறந்து விரிந்தார்கள். தினமொரு போராட்டம் என்று அவர் கலக்கத் தொடங்கினார். உள்ளூராட்சி தேர்தலில் அவருடைய கட்சி 75%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றபோது இம்ரான்கானுக்கு எதிராக ஷெபாஸ் ஷெரீஃபினுடைய வன்முறை கட்டுக்கடங்காமல் செல்ல தொடங்கியது. லாகூரிலிருந்து இஸ்லாமாபாத் வரையான பாத யாத்திரையில் அவர் ஈடுபட்ட போதுதான் துப்பாக்கிதாரி ஒருவரால் அவர் சுடப்படுகிறார். அதிர்ஷ்டவசமாய் பிழைத்து கொண்டாலும் கூட வெளியே நடமாடுவது என்பதே பேரச்சம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிப்போனது. பாகிஸ்தான் முழுக்க கலவரம் வெடித்த சந்தர்ப்பம் அது. இம்ரான்கான் வீட்டு காவலில் வைக்கப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார். அவரது கட்சியின் சின்னம் பறிபோகிறது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சி சுயேட்சை குழு ஒன்றுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது.
தேர்தல் பெறுபேறுகள் அவர் ஆதரவளித்த சுயேட்சை குழுவுக்கு சாதகமாக வந்து கொண்டிருந்த போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த நாட்டிலே ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. செபாஸ் ஷெரீப் தரப்பு அதிக ஆசனங்களை பெற்றதாய் அறிவிக்கப்படுகிறது. முன்னாள் பரம வைரிகளான செபாஸ் ஷெரீஃபும் பெனாசீர் பூட்டோவினுடைய மகன் பில்வால் பூட்டோவும் ஒன்றிணைந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறார்கள். இப்படி ஒரு ஊழலும் முறைகேடும் மிகுந்த தேர்தலை நாம் என்றைக்குமே பார்த்ததில்லை என்று சர்வதேச கண்காணிப்பாளர்கள் அத்தனை பேருமே கையை உயர்த்தி சத்தியம் செய்தார்கள். ஆகவே பாகிஸ்தானில் இப்போது மக்கள் விரோத அரசு ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னதான் சர்வதேச நாணய நிதியத்திடம் பாகிஸ்தான் துண்டேந்தி நின்றாலும் அதன் பொருளாதாரமோ பெருத்த அடி வாங்கி கொண்டிருக்கிறது. மக்களின் வாழ்க்கை தரம் எப்போதும் போல பாதாளத்தில் தான் இருக்கிறது. பொதுமக்களுக்கு வாழ்வதற்கு இத்தனை போராட்டமும் சீரழிவுகளும் இருந்தாலும் பாகிஸ்தானின் இராணுவமோ புஷ்டியாய் கொளுத்து கடாமாடு போல இருக்கிறது. பாகிஸ்தானில் இராணுவத்தை மீறி எதுவும் இல்லை என்பதால் இராணுவத்தின் ராட்சத பசிக்கு பாகிஸ்தானின் வளங்களை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் அங்கே ஆட்சி செய்யக்கூடிய சகல ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிறது. பாருங்க, ஆண்டுக்கு சராசரியாக $10 பில்லியன், அதாவது அதன் மொத்த தேசிய உற்பத்தியில 2.7% இராணுவத்துக்கு ஒதுக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு தொகை. நாடு எப்படி போனாலும் சரி, டீப் ஸ்டேட் எனப்படும் பாதாள அரசு போல செயற்படும் பாகிஸ்தானினுடைய இராணுவ செல்வங்களுக்கும் உளவுத்துறை உத்தமர்களுக்கும் எந்தவித குறையுமே பாகிஸ்தான்ல இல்லை. காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானின் அட்டிப்பணியாத தாக்குதல் வெற்றி கோஷத்தை எப்படி நாங்க பார்க்க வேண்டி இருக்கிறது தெரியுமா? செல்வாக்கிழந்து போய் இருக்கக்கூடிய ஆட்சியின் கடைசி நம்பிக்கையாகத்தான். ஆதிக்க சக்திகள் இதை அப்படித்தான் பார்க்கிறார்கள். பாகிஸ்தான் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தடாலடியாய் ஷஹீத் அஃப்ரிடி பாணியில மோதியது எல்லாம் காஷ்மீர் விவகாரத்தை வைத்து தம் அரசியலை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் என்பதை அரசியலை ஆழமாக அறிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த யுத்தத்தில் பாகிஸ்தான் பின்வாங்கி ஓடியிருந்தால் ஏற்கனவே இராணுவத்தின் மீதும் செபாஸ் ஷெரீப் பூட்டோ கும்பலின் மீதும் இருக்கும் மக்கள் அதிருப்தி மேலும் வெடித்து ஒரு பெரும் போராட்டமாக மாறி புரட்சியாய் உருமாறியிருக்கும். இதே போலத்தான் இந்தியாவுக்கும் 2014ஆம் ஆண்டு மோடி இந்தியாவை ஆள வந்த பிறகு இந்தியா அதன் மதச்சார்பற்ற அரசியலமைப்பை மொத்தமாய் குழி தோண்டி புதைத்து விட்டது. உண்மையில் இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, அது ஒரு கண்டம். 100க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படும் இன மத குழுக்கள் கொண்ட ஒரு விசால பிராந்தியம். மோடியோ ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி என்றவாறு சிறுபான்மை இனங்களை மொத்தமாய் புறக்கணித்தபடி ஹிந்தி மற்றும் இந்து வெறியை ஊட்டியவாறு இந்திய சமூகத்தை பிளவுபடுத்தி ஒரு மதவாத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். கலவரங்களின் காதலன் அவர். 2000 முஸ்லிம்கள் குஜராத்தில் பதபதைக்க 2002ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட போது முதலமைச்சராய் இருந்தவர்தான் மோடி. அந்த இரத்தக்கரையை கழுவாமல் தான் அவர் பிரதமராய் அமர்ந்தார். போலி தேசபக்தியும் முஸ்லிம் விரோதமும் அவரது ஆட்சி எனும் தேர் நகர்ந்து செல்ல கச்சிதமாக சந்தைப்படுத்தப்படுகிறது. ஊடகங்கள் எல்லாம் இன்று பாஜக என்ற அவரது மதபீட கட்சி சொல்வதை கேட்கும் ஊதுகுழலாகிவிட்டன. காஷ்மீருக்கான சிறப்பு சலுகை வழங்கும் அரசியல் சாசனத்தின் 370 நீக்கம் முதல் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு சட்டமூலம் வரை அத்தனையுமே அருவருப்பானவை. மோடிக்கு உண்மையில் பாகிஸ்தானுடன் யுத்தம் செய்வதை விட பாகிஸ்தான் மீது வெறுப்பை உமிழும் கோஷங்களை காட்சிப்படுத்தியவாறு பீகார் மாநிலத்தில் தேர்தலில் வெற்றி பெறுவதே இலக்காக இருக்கிறது. இதுவரை அவர் தீவிரவாத தாக்குதல் நடந்த காஷ்மீருக்கு போய் எட்டியும் கூட பார்க்கவில்லை. அது என்னவோ தெரியவில்லை, மோடிக்கு மட்டும் அரசியல் செய்ய எப்போதுமே ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் ஜாக்பாட் பரிசாய் அமைந்து விடுகிறது. இப்படித்தான் 2019ஆம் ஆண்டு மோடியின் செல்வாக்கு சரிந்திருந்த வேளை புல்வாமா தாக்குதலும் அதனை தொடர்ந்து அவரும் அவரது அமைச்சர்களும் ஊடகங்களும் உளறிய இஸ்லாமிய வெறுப்பு கோஷங்களும் அவர்களுக்கு இமாலய வெற்றியை தேடிக் கொடுத்தன. ஆனால் இப்போது பாகிஸ்தானில் இருக்கும் பிற்போக்குவாத ஆட்சியாளர்களுக்கும் அரசியல் செய்ய இதே யுத்த வெறி தேவைப்படுவதால் மோடி எதிர்பார்த்த பலனை எந்த அளவுக்கு அறுவடை செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. மோடி எதிர்பார்த்த எதையுமே இந்த யுத்தம் சாதிக்கவில்லை. மாறாக போர் நிறுத்தத்துக்கு ஏன் போனீர்கள் என்று
தீவிர இந்துத்துவ சக்திகளே காரி துப்பும் அளவுக்கு நிலைமை படுமோசமாகி இருக்கிறது. காஷ்மீர் பிரச்சனையில் மூன்றாம் நபரை அனுமதிப்பதில்லை என்று இந்தியா ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருக்கும் நிலையில் காஷ்மீர் பிரச்சனைக்கும் தான் தீர்வு காணப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் மேலும் ஒரு போடு போட்டிருக்கிறார். காஷ்மீர் பிராந்தியத்தில் எப்போதும் பதட்டத்தை ஏற்படுத்தியவாறு பல லட்சக்கணக்கான இராணுவத்தை குவித்து வைத்த போதிலும் பொதுமக்களை பாதுகாக்க முடியாமல் போனதால் தேசிய பாதுகாப்பிலும் இப்போது ட்ரம்ப் சொல்வதெல்லாம் கேட்க வேண்டியிருப்பதால் வெளியுறவு கொள்கையிலும் ஆளும் பாஜக அரசும் பிரதமர் மோடியும் தோல்வி அடைந்திருப்பதாகவே கருத வேண்டியிருக்கிறது. கடைசியாக இந்திய பாகிஸ்தான் முருகலும் யுத்த பதட்டங்களும் மோதல்களும் முழுக்க முழுக்க இரண்டு தரப்பு ஆட்சியாளர்களினதும் வாழ்வாதாரத்துக்கான ஒரு வெறி பிடித்த திருவிழா என்றே நோக்க வேண்டியிருக்கிறது. இப்போதைக்கு அமைதி திரும்பியது போல இருந்தாலும் இவர்களுக்கு அரசியல் செய்ய இந்த நேரத்திலும் நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கும் இந்த யுத்தம் மேலெழுந்து வரக்கூடும். இரு தரப்பிலும் புத்தி சுவாதீனம் உள்ள தலைவர்கள் அமையும் வரை காஷ்மீர் விவகாரம் முற்றுப்புள்ளி இல்லாத வினாவாய் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றே முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.